விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலுக்கு தான் இளையராஜா போயிருக்காரு. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் தான் தமிழ்நாடு அரசின் சின்னமாகவும் இருக்கிறது. இந்த நிலையில தான் அவர் அதுவும் குறிப்பாக எதுக்கு போயிருக்காருன்னா, அவர் இசையமைத்த பாடல் திவ்ய பிரசுரம் பாடல்ங்கிறது அவர் இசையமைச்சு அந்த பாடலுக்கான ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி அங்கே நடத்தப்படுது. அதற்கு தான் சிறப்பு அழைப்பாளராக இளையராஜாவை அழைச்சிருக்காங்க. அதில் முறைப்படி இந்த பத்திரிகையில் நம்மளோட செய்தியாளர் சொன்னபடி பத்திரிகையிலே அவரோட பேரெல்லாம் ஈக்குவலான ஃபாண்ட், எல்லாருக்கும் ஒரே ஃபாண்ட் மாதிரி போட்டு ரொம்ப அமர்க்கலப்படுத்தியிருந்தாங்க. அது மாதிரி இளையராஜா வரும்பொழுதும் நல்ல ஒரு அமர்க்கலமான வரவேற்பு கொடுத்து தான் அழைச்சிட்டு போனாங்க. எல்லாம் சரியாக நடந்துச்சு. ஏன்னா இளையராஜா கூட ஹைதராபாத்தில் வந்து சின்ன ஜியர் அப்படின்னா அவரும் வந்திருந்தார் கூட. அதனால இளையராஜாவும் அவரும் ரொம்ப நெருக்கங்கிறதுன அடிப்படையில் 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு அவரை இளையராஜாவை நிப்பாட்டிட்டு சின்ன ஜியரை மட்டும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு. என்னப்பா இது, இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இந்து மதத்துக்காக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய எம்பி, இவருக்கே இதுதான் நிலைமையா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துனுச்சு. அது அப்புறமா வந்து அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க. கருவறை வேற, அர்த்த மண்டபம் வேறங்கிறாங்க. ஏன்னா கருவறைக்கு முன்னாடி ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கிறதா அர்த்த மண்டபமா. எதனால அது பேசப்படலான்னு இளையராஜாவை அர்த்த மண்டபம் வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க. சிலர் சொன்னாங்க அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே போக விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விதமான சர்ச்சைகளும் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் இது தொடர்பாக எழுப்பப்பட்டுச்சு. குறிப்பாக கருவறைக்குள்ள அவர் போகிறது நம்ம பார்க்க முடியும். போவார். அப்போதைக்கு இருக்கிற ஜியர் வந்து அந்த அர்த்த மண்டபத்திலேருந்து வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சைன்ஸ் சொல்லுவார். அந்த சொல்றது வந்து அந்த அதிருப்தியில இளையராஜா முகம் வாடிய முகத்தோட வெளியேறுவார். இது வந்து வீடியோவிலே பதிவானதுனால தான் அது இவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்கு. இது தொடர்பாக அரசும் விளக்கம் கொடுத்துருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை அவங்க கொடுத்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து இதே தான் சொல்றாங்க. இளையராஜா வந்தார், சின்ன ஜியரும் இளையராஜா கூட வந்தார். ஒரு கட்டத்தில் அந்த அர்த்த மண்டபம் சொல்லப்பட அந்த இடத்துல இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டு சின்ன ஜியர் மட்டும் உள்ள அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற வகையில் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுவும் இல்லாமல் இளையராஜா வந்து இது முதல் முறையாக அவமதிக்கப்படலை. இதற்கு முன்னாடியே ஸ்ரீரங்கம் கோபுரம் இருக்குல்ல, அதற்கு 8 லட்சம் ரூபாய்க்கு நிதி கொடுத்துருக்காராம். அப்போ வந்து அங்கே அந்த விமானம்னா அந்த கோவில் விமானம் மேலே இருக்கும்ல, அதில் ஏறது கூட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சர்ச்சை அப்பவே கிளம்பிடுச்சு. இப்போ தொடர்ந்து 2வது முறையாக ஒரு இளையராஜா, அதாவது தமிழக மக்களால் பெரும்பாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதரை இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுறது பெருசாக பேசு பொருளாகவும் விவாதத்துக்கு உரியதாகவும் மாறி இருக்கு.